இந்த வீடியோவில் வந்து நம்ம ட்ரா பண்ணக்கூடிய ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி டிஃபைன்டாக இருக்கணும். அதாவது ப்ளஸ் வந்து ஓப்பன் இல்லாமல் எல்லாமே வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். அதை வந்து நம்ம எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறோம். இப்போ டைமென்ஷன் எடுத்துக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எப்பயுமே இந்த யூசிஎஸ் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இங்கேருந்து நீங்கள் டைமென்ஷன் எடுங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக வந்து க்ரீன்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்கெட்சை வந்து நம்ம வேலிடேட் பண்ணுறதுக்கு டூல்ஸில் போனீங்கன்னா ஸ்கெட்ச் அனாலிசிஸ் இப்படி எடுக்கலாம். இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டூல்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஸ்கெட்ச் அனாலிசிஸ், இதை பிக் பண்ணாலும் நமக்கு இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சோட ஸ்டேட்டஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். கண்டிப்பாக க்ளோஸ்டாக இருந்தால் தான் வந்து ஸ்கெட்ச் வந்து வேலிடான ஸ்கெட்ச்னு அர்த்தம். இங்கே வந்து கிளியராக இருக்குது. டயக்னோஸ்டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்குது. இப்போது நம்ம ஒரு ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு இன்கேஸ் நமக்கு எங்கேயாவது தெரியாமல் நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஓப்பன் பாயிண்ட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பண்ணுறோம். இப்போ வந்து இங்கே வந்து ஓப்பன் இருக்குது. இப்போ வந்து ஸ்கெட்ச் வேலிடான்னு நம்ம பார்க்கலாம். ஸ்கெட்ச் அனாலிசிஸ் போயிட்டு இங்கே வந்து ஓப்பன்டாக இருக்குது. ஸோ அது நம்ம வந்து இந்த ஸ்கெட்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கீழே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இதில் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ளோஸ் ஓப்பன்டு ப்ரொஃபைல். இப்போ வந்து ஸ்கெட்ச் வந்து க்ளோஸ்டாக வந்துடும். இந்த ப்ரொஃபைல் வந்து இம்ப்ளிசிட் ப்ரொஃபைல் க்ளோஸ்ட்னு வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஸ்கெட்ச் வந்து வேலிட் ஸ்கெட்சு. நம்ம வந்து பேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து வேலிட்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து இதுதான் வந்து எக்ஸிட் ஆப்ஷன். இந்த ஒர்க் பெஞ்சை விட்டு வெளியில் போயிடலாம். இப்போ போயிட்டு நீங்கள் பேட் பண்ணோன்னா நமக்கு வந்து பேட் ஆகும். ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்கெட்சில் வந்து நம்ம எப்படி வந்து க்ளோஸ்டாக இருக்கிறது நம்ம வந்து பார்த்தோம். இப்படி போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து ப்ரொஃபைல் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும், ப்ளஸ் வந்து ஃபுல்லி கன்ஸ்டன்டாக இருக்குது நம்ம பார்த்தோம். இங்கேயே பிக் பண்ணலாம், இல்லைன்னா இந்த டூல்ஸில் போய் ஸ்கெட்ச் அனாலிசிஸ் கொடுத்தாலும் நமக்கு வரும். ஸோ பார்த்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது கீழே இங்கே இருக்கும். இது வந்து என்னென்னா ஸ்கெட்ச் சால்வர். இது வந்து கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னு வரணுங்க. இப்போ இன்கேஸ் வந்து நம்ம ஸ்கெட்சில் வந்து இப்போது ஒரு டைமென்ஷனல் டெலீட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம செக் பண்ணும்போது அண்டர் கன்ஸ்ட்ரைன்னு வரும். இப்படி வந்தால் வந்து ஸ்கெட்ச் வந்து வேலிட் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த லைன்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கெட்ச் அனாலிசிஸ் இதை புக் பண்ணோன்னா அது எந்த பாயிண்ட்ஸு, எந்த லைன், எந்த ஜாமெண்ட்ரி அப்படிங்கிறது காட்டும். இந்த ஜாமெண்ட்ரியில் இதெல்லாம் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னு காட்டும். ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணாலே இங்கே வந்து ப்ளூ கலராக வந்து ஹைலைட் ஆகும். ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து டைமென்ஷன் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். ஸோ ஸ்கெட்ச்க்கு வந்து டைமென்ஷன் எடுத்தோன்னா இது வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன்ட் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணி பாருங்கள், கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கும். இது வந்து ஃபுல்லி டிஃபைன்டு ஸ்கெட்சு. இப்போ இதுவும் கன்ஸ்ட்ரைண்டாக இருக்குது. இப்போ நம்ம அனாலிசிஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கேயே வந்து எல்லாமே கன்ஸ்ட்ரைண்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து இங்கே ஜாமெண்ட்ரியில் பார்க்கும்போது ஸ்கெட்ச் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. இப்படி இந்த ரெண்டு சினரியோ வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும்போது வந்து இந்த ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரைண்டு ப்ளஸ் வந்து பேடுக்கு ஆப்டான ஸ்கெட்ச்னு அர்த்தம். பேட் பண்ணோன்னா ஸ்கெட்ச் வந்து பேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்கெட்ச் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வேலிட் ஸ்கெட்ச்.